உலகில் மனிதர்களால் செய்யக்கூடியவற்றின் எல்லைக்கு வந்துவிட்டால், அதற்கு அப்பால் ஏதேனும் நடக்க வேண்டுமெனில், அதை கடவுளிடம் விட்டுவிடுவதுதான் பலரும் பல சமயங்களில் செய்யும் காரியம். விபத்து நிலையிலிருந்து மீண்டு வர முடியாது என்று மருத்துவர்கள் கூட தீர்ப்பு எழுதிய பல மருத்துவ வழக்குகளில், மருத்துவர்களையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தி, உயிருடன் திரும்பிய எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு உதாரணமாக உள்ளன. அப்படி மரணம் நிகழ்ந்து கடைசியாக தன் அம்மாவுக்கு ஒரு பார்வை அளித்த குழந்தை உயிருடன் திரும்பிய உண்மைக் கதையை இன்று ஃபர்ஸ்ட் ஷோ உங்களுடன் பகிர உள்ளது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் என்ற நம்பிக்கையுடன் வீடியோவிற்கு செல்கிறோம். உலகில் அம்மாவை விட பெரிய போராளி யாரும் இல்லை என்பது உண்மை. ஒரு அம்மா குழந்தை பெறுவதற்காக எவ்வளவு எலும்பு முறியும் வலியை தாங்குகிறாள். அதில் 1% கூட ஆண்களால் தாங்க முடியாது என்பதே உண்மை. பல வருடங்கள் காத்திருந்து, பிரார்த்தனைகளாலும் சிகிச்சைகளாலும் ஒரு குழந்தை பிறக்கும்போது, ஒரு பெண் அம்மாவாக மாறும்போது அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பிறந்த சில நிமிடங்களில் தன் குழந்தை இறந்துவிட்டது என்ற செய்தி தெரியும்போது அவளது நிலை என்னவாக இருக்கும்? சிந்திக்கவே முடியாது. 12 வருட காத்திருப்பிற்குப் பிறகு 35 வயதான லைன் லிஸி என்ற பெண் அம்மாவானாள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள், சிகிச்சைகள் எல்லாம் முடிந்து அவள் அம்மாவானாள். அம்மாவான மகிழ்ச்சியில் அவள் பலவற்றை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அதீத களைப்பும் பிரசவ வலியும் அவளை தளரவிடவில்லை. எலும்பு முறியும் மரண வலியிலும் அவள் சிரித்த முகத்துடன் இருந்தாள். ஏனெனில் தன் பொன்னான குழந்தைக்காக எந்த தியாகத்தையும் செய்யவும், எவ்வளவு பெரிய வலியையும் தாங்கவும் அவள் தயாராக இருந்தாள். ஆனால் குழந்தை பிறந்த சில நிமிடங்களில் குழந்தையின் இதயத் துடிப்பு நின்றுவிட்டது. இது மருத்துவர்களையே கண்ணீரில் ஆழ்த்தியது. எவ்வளவு முயற்சித்தும் குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவக் குழு தீர்ப்பளித்தது. குழந்தை இறந்த செய்தியை முதலில் அம்மா லைன் லிஸியிடம் சொல்ல வேண்டாம், பின்னர் மெதுவாக புரிய வைக்கலாம் என்று குடும்பத்தினரும் மற்றவர்களும் கூறினர். ஆனால் 12 வருட காத்திருப்பிற்குப் பிறகு பிறந்த தன் குழந்தையை ஒரு முறையாவது பார்க்கும் உரிமையை அந்த அம்மாவிற்கு மறுப்பது சரியல்ல என்று மருத்துவக் குழு நினைத்தது. அவர்கள் மிகவும் அமைதியாக எல்லாவிதமான எதிர்வினைகளையும் எதிர்பார்த்து அவளிடம் விஷயத்தைச் சொன்னார்கள். ஆனால் எதிர்பார்த்தபடி அவளிடமிருந்து எந்த எதிர்வினையும் வரவில்லை. ஒரு மரக்கட்டை போன்று கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தது. இறுதியாக அவள் மருத்துவர்களிடம் கேட்டாள், என் பொன்னு மகனை ஒருமுறை பார்க்க வேண்டும். மருத்துவர்கள் அந்த பிஞ்சு குழந்தையை அந்த அம்மாவின் நெஞ்சில் வைத்தார்கள். பின்னர் நடந்தவை மருத்துவக் குழுவை கண்ணீரில் ஆழ்த்தியது. குழந்தையை அணைத்து அந்த அம்மா கதறி அழுதாள். கடவுளிடம் புலம்பல்கள், கோபம், பிரார்த்தனைகள் எல்லாம் ஒரு நொடியில் அவளிடமிருந்து வெடித்தது. அந்த அம்மாவின் துயரத்தை புறக்கணிக்க கடவுளால் முடியவில்லை என்பதே உண்மை. ஒரு கணம் மருத்துவர்களும் அதிர்ந்து போனார்கள். சில நிமிடங்கள் அம்மாவின் உடல் சூட்டில் அவளது நெஞ்சில் படுத்திருந்த அந்த குழந்தை ஆழ ஆரம்பித்தது. மரித்துவிட்டதாக மருத்துவர்கள் தீர்ப்பளித்த அந்த குழந்தை உயிருடன் திரும்பியது. எந்த இயந்திர உதவியும் இல்லாமல் அது சுவாசிப்பதை பார்த்து மருத்துவக் குழு கூறியது, இது ஒரு அதிசயம். அந்த அம்மாவின் மற்றும் குழந்தையின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது. அதன் மூலம் இந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியவந்தது. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் துணையாகவும் உதவியாகவும் இருப்பது கடவுளால் மட்டுமே முடியும். இது ஒரு பெரிய உண்மை. பல அனுபவக் கதைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு ஒரு புதிய நிகழ்வு இந்தக் கதை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் செய்திகள் மற்றும் விஷயங்களை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.